Hi friends, in the video நம்ம CBSE Class 9 Science Exploration bookல இருக்க Chapter 4 Describing Motion Around Us பார்க்க போறோம். 4.1.2 Distance Traveled and Displacement. இந்த சாப்டர்ல நியூ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பத்திலாம் படிக்க போறதா சொன்னோம் இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன்லாம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். Suppose an athlete starts running from a point O at time t equal to 0. இப்போ இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். டைம் t ஈக்குவல் டு 0 இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் பாயிண்ட் ஓன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுக்க போறோம். ரீச்சஸ் பாயிண்ட் B at t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். 4 செகண்ட்ஸ்ல பாயிண்ட் B ரீச் பண்றாங்க. அதை லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க கீழே. ஸோ டைம் t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ் இருக்கும்போது 40 மீட்டர்ஸ் தான் அந்த பாயிண்ட் B. 40 மீட்டர்ஸ் ரீச் பண்ணிருக்காங்க. Then reaches a point A at 10 seconds. 10 seconds time இருக்கும்போது பாயிண்ட் A ல இருக்காங்க, which is 100 meter. Then runs back along the same path. அப்படியே ரிட்டர்ன் வராங்க till point B reaching there at t equal to 16 seconds. இந்த பாயிண்ட் B வர வரைக்கும் அவங்க அப்படியே ரிட்டர்ன் வராங்க. அப்ப அந்த பாயிண்ட் B ல இருக்கும்போது அந்த டைம் என்னன்னா 16 seconds தான் இருக்கு. அப்போ how much is the total distance traveled by the athlete between the starting and stopping position? இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓல இருந்து ஏ பாயிண்ட், ஏக்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க இல்லையா? ஸோ இந்த ஓல இருந்து ஏ பாயிண்ட் எவ்வளோ 100 மீட்டர். அப்போ அந்த OA ஓட டிஸ்டன்ஸ் பிளஸ் மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க A டு B பாயிண்ட் வரைக்கும். அப்போ அந்த ABயோட டிஸ்டன்ஸும் நம்ம பார்க்கணும், விச் இஸ் 100ல இருந்து 40 மீட்டர்னா 60 மீட்டர் வருமா? ஸோ 60 மீட்டர். அப்போ டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 160 மீட்டர் வருது. அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க டிராவல் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு தூரம் அவங்க டிராவல் பண்றாங்களோ அதுதான் டிஸ்டன்ஸ். Let us now think about the distance between the starting and stopping position. இப்போ starting position and stopping positionக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸ்டாப் எங்க பண்ணாங்க? போயிட்டு ரிட்டர்ன் வந்து B ல தானே ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் O ல இருந்து B வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? 40 மீட்டர்ஸ் இருக்கு. OB ஈக்குவல் டு 40 மீட்டர்ஸ். அப்போ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்தோம்? 160 மீட்டர்ஸ் பார்த்தோம். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டாப்பிங் பொசிஷன் வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 40 மீட்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் பொசிஷன் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுதா? அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். Displacement is the net change in the position of an object between the two given instants of time. ரெண்டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம்ல அதோட பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது? இப்போ டைம் t ஈக்குவல் டு 0 அண்ட் டைம் 16 செகண்ட்ஸ், அது ரெண்டுத்தையும் எடுத்தீங்கன்னா அந்த டூ டிஃப்ரெண்ட் டைம்ல அந்த பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது? இந்த ஓல ஆரம்பிச்சு B பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. அது எவ்வளவு தூரம் போயிட்டு வருது அதெல்லாம் நம்ம பார்க்கல. அந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம்ல அந்த பொசிஷன் எங்க இருக்கோ அந்த ரெண்டு பொசிஷனுக்கு நடுவுல உள்ள சேஞ்ச் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அந்த டிஸ்டன்ஸ், அதை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பிட்வீன் டூ கிவன் டைம் இன்ஸ்டன்ஸ், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்டோட டெஃபினிஷன். A complete description of physical quantities like displacement requires specifying both direction and its numerical value. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நியூமரிக்கல் வேல்யூ, அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அது மட்டும் முக்கியம் இல்லை, அதோட டைரக்ஷனுமே முக்கியம். இப்போ நியூமரிக்கல் வேல்யூன்னு சொன்னோம் இல்லையா? அந்த நியூமரிக்கல் வேல்யூவை நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னிடியூட்னு சொல்லுவோம். The numerical value of such a physical quantity is called its magnitude. The magnitude of displacement is the distance between the two objects' positions at the two instants. ரெண்டு டைம்ல இருக்க அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு பொசிஷனுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் தான் அந்த வேல்யூ, அந்த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு இல்லையா? அதுதான் மேக்னிடியூட்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம்ல எங்க இருக்கோ அதோட டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்து அதுதான் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றோம். The direction of displacement is specified from the position at first instant towards the position at the second instant. இப்போ டைரக்ஷன் எப்படி சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் அது எங்க இருக்கு அண்ட் கடைசியா அது எங்க இருக்கு அதை பொறுத்து தான் அந்த டைரக்ஷனை நம்ம சொல்லுவோம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அட் டூ இன்ஸ்டன்ஸ். அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் டுவர்ட்ஸ் த செகண்ட் இன்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு செகண்ட் இன்ஸ்டன்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு பொறுத்து அந்த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். To describe the total distance traveled, only the numerical value is required, not the direction of motion. இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அதுல டிஸ்டன்ஸ்க்கு அந்த நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் போதும். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் வேல்யூவும் வேணும் அண்ட் டைரக்ஷனும் வேணும். அண்ட் அதோட SI யூனிட் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுத்துக்குமே மீட்டர்ஸ்ல தான் மெஷர் பண்ணுவோம். For example, in figure 4.4, between t equal to 0 seconds and t equal to 16 seconds, the distance
traveled by the athlete is 160 meter, but her displacement is 40 meter in the positive direction. We find that between those two instances, the total distance traveled and the magnitude of the displacement are not equal. Can these quantities ever be equal? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோமா எவ்வளோ இருந்துச்சு, 160 மீட்டர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு டு தட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்டோட மேக்னிடியூட். டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அப்போ இது ரெண்டுமே சேமாவே இருக்காதான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். இப்போ ஒருவேளை அந்த டைரக்ஷன் மாத்தல, ஒரே டைரக்ஷன்ல அவங்க போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல்டோ அதே தான் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்டாவும் இருந்திருக்கும், கரெக்டா? ஆனா அவங்க டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஃபார்வர்டா போனவங்க பேக்வர்டா வந்தாங்க. அப்போ பேக்வர்டா வந்ததுனால அவங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சு அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. என்ன கேக்குறாங்க, கேன் தீஸ் குவான்டிட்டிஸ் பி எவர் ஈக்குவல்னு கேக்குறாங்க. அப்ப எப்போ ஈக்குவலா இருக்கும், சேம் டைரக்ஷன்ல போனா ஈக்குவலா இருக்கும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல மாத்திட்டாங்கன்னா அப்ப ஈக்குவலா இருக்காது. நீங்க இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த பாக்ஸ்ல பாருங்க, பிசிக்கல் குவான்டிட்டிஸ் which can be specified by just numerical values. நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும், அதாவது அந்த மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வச்சு நம்ம அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை டிஸ்கிரைப் பண்ண முடியும்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வந்து டிஸ்டன்ஸும் தேவை, அதாவது அந்த நியூமரிக்கல் வேல்யூவும் தேவை, டைரக்ஷனும் தேவை இல்லையா, அப்போ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் which require specifying both direction and magnitude, மேக்னிடியூடும் தெரியணும், டைரக்ஷனும் தெரியணும், அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்படிங்கிற போது அது வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல எது வெக்டார் குவான்டிட்டி, எது ஸ்கேலார் குவான்டிட்டி? டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, ஏன்னா அதுக்கு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு டைரக்ஷனும் தேவை, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இங்க நோட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். For motion in a straight line, the total distance traveled and the magnitude of displacement, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் எப்போ ஈக்குவலா இருக்கும் நீங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. If the object move without turning back, அதோட டைரக்ஷனை மாத்தாம, அதாவது டர்ன் பேக் ஆகாம ஒரே டைரக்ஷன்ல போனா, that is if it moves only in one direction, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ரெண்டுமே சேம் ஈக்குவல் வேல்யூவா இருக்கும். அது டைரக்ஷன் மாத்தினா மட்டும்தான் அதோட வேல்யூ டிஃபர் ஆகும். இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட்ஸ், எது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி, அப்புறம் எப்போ இது வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் குட்டி குட்டி பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, அதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ல வரும். ஸோ அதெல்லாம் விடாம ஒவ்வொரு லைனும் இந்த புக்ல இருக்கிறது நீங்க படிச்சு அதோட கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4.1, let us analyze. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். as shown in figure 4.5, இங்க இருக்க அந்த ஃபிகர், இதுல இருந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. a ball is thrown vertically upwards from O. ஒரு பாலை vertically upwards மேல த்ரோ பண்றாங்க. it moves up straight till B பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகுது and then falls back to O, மறுபடியும் O பாயிண்ட்டுக்கு வந்துடுது. can this be considered a motion in a straight line? அப்போ இது வந்து மோஷன் என்ன ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது லீனியர் மோஷன் தான் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது ஸ்ட்ரெயிட் லைன்ல போது வருது இல்லையா, அப்போ இது வந்து லீனியர் மோஷன் தான், கரெக்ட். இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல தான் இது போகுது ஸ்ட்ரெயிட்டா, அப்போ இது வந்து ஒரு லீனியர் மோஷன் தான். இப்போ ஃபார் திஸ் மோஷன் fill up the values in table 4.1. இந்த வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இதில் வந்து டிஸ்டன்ஸ் பற்றி கேட்குறாங்க, இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இந்த டயக்ராமே மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ தூரம் அப்படின்னு இந்த கிராஃப் வச்சு இங்கே ஃபில் பண்ணோம். ஓ வந்து 0 சென்டிமீட்டர்ல இருக்கு, அதனால அங்கே 0 போட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம்ல அங்கேயே இருந்தால் மாறாது இல்லையா, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் சேம் பொசிஷன்ல இருக்கு, அதனால இங்கேயுமே 0 சென்டிமீட்டர். இப்போ பொசிஷன் ஏ பாருங்க, அங்கே 40க்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, ஸோ 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் அது அப்வர்ட் டைரக்ஷன்ல போகுது இல்லையா, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நமக்கு மேக்னிடியூடும் சொல்லணும், டைரக்ஷனும் சொல்லணும், அதனால 40 சென்டிமீட்டர் மேக்னிடியூட் அண்ட் அப்வர்ட் டைரக்ஷன் எழுதியிருக்காங்க. இப்போ பாயிண்ட் பி எங்க இருக்கு, மேல இருக்கு, தட் இஸ் 140 சென்டிமீட்டர். பாயிண்ட் பி வந்து 140 சென்டிமீட்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அதுவுமே 140 சென்டிமீட்டர் தான். அண்ட் அதோட டைரக்ஷன் என்ன, அதுவுமே அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் போயிருக்கு. இப்போ பாயிண்ட் சி பாருங்க, பாயிண்ட் சி வந்து மேல போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் தான் சிக்கு வந்திருக்கு. இப்போ டோட்டல் 140 இந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 140ல இருந்து 80 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 140ல இருந்து 80 டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளோ, 60. இப்போ 140 பிளஸ் ஒரு 60 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 200 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணிருக்கு அந்த பால். ஸோ டிஸ்டன்ஸ் 200, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது அதோட ஸ்டார்டிங் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஓ, அதுவும் அந்த சியோட அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நமக்கு பார்க்கணும். அப்போ 80 சென்டிமீட்டர்.
இப்போ அதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து அது என்னதான் மேல இருந்து கீழே வந்தாலுமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அது மேல தானே இருக்கு, அப்போ டைரக்ஷன்ல தானே இருக்கு. ஸோ அதோட டைரக்ஷன் வந்து அப் தான் எழுதணும், டவுன் எழுதக்கூடாது. ஏன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அது மேலதான் இருக்கு. ஸோ இந்த மேக்னிடியூட் வந்து 80 சென்டிமீட்டர் அண்ட் டைரக்ஷன் வந்து அப்வர்ட். இப்போ பாயிண்ட் ஓ பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் மேல போயிட்டு கீழே வந்திருக்கு. அப்போ 140 போயிட்டு 140 சென்டிமீட்டர், மறுபடியும் அந்த 140 சென்டிமீட்டர் கவர் ஆகி தான் அந்த சேம் பொசிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ 2 டைம்ஸ் 140 வந்து 280 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் ஓ வரதுக்கு. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பால் ஃப்ரம் ஓ டில் தட் பொசிஷன் வந்து 0. ஏன்னா ஸ்டார்டிங் பொசிஷன்லயே மறுபடியும் வந்துருச்சு. அப்போ பொசிஷன் வந்து சேஞ்சே ஆகல, அதனால 0. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்க்கலாம். அனலைஸ் த டேட்டா ஃபில்ட் இன் டேபிள் 4.1. இந்த டேபிள் ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இதுல இருந்து சில கொஸ்டின் கேட்குறாங்க. which of the following is true for displacement. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூ ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் நெவர் 0. கரெக்டா? இங்கே 0 வேல்யூ வருது. ஒருவேளை ஸ்டார்டிங் பொசிஷன் சேஞ்ச் ஆகலைனாலும் 0 வரும். அண்ட் அது மேலே போயிட்டு கீழே வந்தாலுமே அதோட எண்டிங் பொசிஷன் வந்து மாறவே இல்லை. ஒரு மோஷனே அங்கே நடக்கவே இல்லை. அப்படி இல்லைன்னா அது போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்திருந்தா கூட அதோட எண்டிங் பொசிஷன் ஸ்டார்டிங் பொசிஷனோட சேமா இருந்துச்சுனாலுமே நமக்கு 0 வருது. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நெவர் 0. அப்போ தப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ இது ட்ரூவா? கிடையாது, ஃபால்ஸ். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. இட்ஸ் மேக்னிடியூட் கேன் பி கிரேட்டர் தேன் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல். இப்போ ஒரே டைரக்ஷன்ல போனா நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். ஒருவேளை டைரக்ஷன் மாறினாதான் டிஃபர் ஆகும். அதுவும் எப்படி டிஃபர் ஆகும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து கம்மியாயிடும் டிஸ்டன்ஸை விட. ஏன்னா போற தூரம் வந்து கம்மியாக சான்ஸே இல்லை, அது இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஆனா இது பேக்வர்டு வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கம்மியாயிடும். கரெக்டா? அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேன் பி கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இட் கேனாட் பி கிரேட்டர். அது கம்மியாக சான்ஸ் இருக்கு, பட் கிரேட்டரா இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இதுவுமே ஃபால்ஸ் தான். இப்போ தேர்ட் பாருங்க. இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரே டைரக்ஷன்ல போனா ஈக்குவலா இருக்கும், இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா லெஸ் தேனா மாறிடும் டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூ. அப்போ இங்க கரெக்டா கொடுத்துருக்காங்களா? ட்ரூ. ஃபோர்த் ஆப்ஷன், இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் லெஸ் தேன் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் ஆல் கேசஸ். எல்லா கேஸ்லயுமே அந்த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லெஸரா தான் இருக்கும் when compared to total distance. இப்போ பேக்வர்ட் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு பேக்வர்டா இன்னொரு டைரக்ஷன்ல வந்தா மட்டும்தான் அது லெஸரா இருக்கும். பட் ஒரே டைரக்ஷன்ல போனா ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா இருக்கும். அந்த ஈக்குவல்ங்கிற கேஸ் இங்க கொடுக்கல, ஆனா ஆல் கேசஸ்ல இப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு தானே? எல்லா கேசஸ்லயுமே அப்படி இல்லை. ஒருவேளை ஒரே டைரக்ஷன்ல போனா ரெண்டு வேல்யூமே சிமிலரா தான் இருக்கும். அந்த கேஸ் இங்க கொடுக்கல. அப்போ இதுவுமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுல எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்? தேர்ட் ஒன். Pause and ponder. In the example of an athlete running back and forth on a straight track, athlete வந்து ஃப்ரண்ட்லயும் போறாங்க, பேக் அண்ட் ஃபோர்த், ஃப்ரண்ட்லயும் போறாங்க, பேக்லயும் ஓடுறாங்க. ஆனா ஸ்ட்ரெயிட் ட்ராக், ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக் தான். அப்போ இது வந்து ஒரு லீனியர் மோஷன். when will the displacement of the athlete be 0? எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வா இருக்கும்? and what will be the total distance traveled in that case? and total distance என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ரன்னிங் பேக் அண்ட் ஃபோர்த்னா ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. அப்போ ஸ்டார்டிங் பொசிஷன்லயே மறுபடியும் வந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கும். கரெக்டா? இப்போ when will the displacement of the athlete be 0னா, displacement is 0 when the athlete returns to the starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கும். and what will be the total distance traveled in that caseனா, அவங்க எவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க அப்படின்னு பார்க்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் will be the sum of all paths covered. எவ்வளோ தூரம் போயிட்டு அவங்க ரிட்டர்னும் வராங்க இல்லையா? இப்போ 100 மீட்டர் போயிருந்தா அவங்க மறுபடியும் 100 மீட்டர் ரிட்டர்ன் வந்திருக்கணும். அப்போ ஒரு ட்ராக் 100 மீட்டர்னா அதோட ட்வைஸ் த லென்த் வந்து அவங்க டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. ஸோ சம் ஆஃப் ஆல் பாத்ஸ் கவர்ட், அவங்க போனது 100, திருப்பி வந்தது 100, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சம் பண்ணிங்கன்னா 200 வருது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. இப்போ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ட்ராவல் பண்ண அந்த பாத்தோட டிஸ்டன்ஸ், அதாவது போயிட்டு ரிட்டர்ன் வந்தது ரெண்டுமே சேர்த்து
அந்த பாத்தோட டிஸ்டன்ஸ் தான் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட். நெக்ஸ்ட், fuel used up in a vehicle depends on which of the following? Total distance traveled, displacement. ஒரு வெஹிக்கல்ல ஃபியூவல் வந்து யூஸ் பண்றோம்னா அது டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குமா இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குமா? டிஸ்டன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ போன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், 100 மீட்டர் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அதே 100 மீட்டர் வந்துடுறோம். அப்போ 0 டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்காக நம்ம 0 ஃபியூவல் யூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்திருக்கோம், அந்த ஃபியூவல் யூஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபியூவல் வந்து எப்படி தேவைப்படும்? நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ ஃபியூவல் நமக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ போயிட்டு அதே இடத்துக்கு வந்தாலுமே நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணமோ அவ்வளோ ஃபியூவல் அதுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதனால அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. ஃபியூவல் யூஸ்ட் அப் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ் பட் நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் மட்டும்தான் சொல்லுது, அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுங்கிறது அது சொல்லலை. இப்போ தேர்ட் கொஸ்டின், a ball rolls down an inclined track as shown in the figure. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா, அப்போ மேல வந்து இந்த ஓங்கிற பாயிண்ட்ல அந்த பால் இப்போ விட்டுட்டோம்னா அது தானா கீழே வரும். இப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வருது. Assuming the start point of the ball to the origin, can it move from O to D depicted using horizontal line? இப்போ இந்த O தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க தான் அந்த பாலை விட்டோம்னா நம்ம அது தானா ஹாரிசான்டல் லைன்ல மூவ் ஆயிட்டு இந்த டிங்கிற பொசிஷனுக்கு வருமா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஒரு இன்க்ளைண்டான ட்ராக் இருக்கு இல்லையா, மேல இருந்து கீழே வந்து அப்படியே கிராஸா இருக்கு, அதனால அது தானா உருண்டு வர சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து தானா வரும். Are the values of total distance traveled and the magnitude of displacement from O equal or different at position A, B, C and D? இந்த டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ABCDன்னு. இதுல மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் சிமிலரா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா பார்த்த உடனே தெரியுது சிமிலரா தான் இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல அது ரிவர்ஸ்ல போக சான்ஸே கிடையாது. இது இந்த ட்ராக் வந்து இன்க்ளைண்டா இருக்கு. ஸோ இந்த பாலை வந்து நம்ம இங்க ஓங்கிற பொசிஷன்ல விட்டுட்டோம்னா அது தானா ஒரே டைரக்ஷன்ல ஏங்கிற பாயிண்ட் வரும். அது வந்து 40 சென்டிமீட்டரா, அப்போ மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 40 சென்டிமீட்டர் தான், டிஸ்டன்ஸும் 40 சென்டிமீட்டர் தான். இதே மாதிரி எல்லா பொசிஷன்ஸ் பி பாயிண்ட்ல இருக்கும் போது 40 + 10 50 டிஸ்டன்ஸ் வரும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 50 சென்டிமீட்டர் தான். அண்ட் பாயிண்ட் சியில் 50 + 20 70 சென்டிமீட்டர் வரும். டிஸ்டன்ஸ் மேக்னிடியூட் ரெண்டுமே 70 சென்டிமீட்டர் தான். அண்ட் கடைசியாக பாயிண்ட் டியில் 70 + 30 100 சென்டிமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே 100 சென்டிமீட்டர் தான். இது வந்து மாறவே மாறாது, ஏன்னா இந்த பால் மூவ்ஸ் இன் சிங்கிள் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன்ல தான் அது மூவ் ஆகுது வித்தவுட் டேர்னிங் பேக். ஏன்னா டேர்ன் பேக் பண்ணவும் முடியாது, இன்க்ளைண்டா இருக்கு இந்த பாத்து. அதனால டிஸ்டன்ஸ் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஐடென்டிக்கலா இருக்கும், சேம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். மோஷன் தட் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். மோஷன்னா என்ன? அந்த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, அதுதான் மோஷன். Can be described in terms of the total distance traveled by the object and its displacement. ஸோ அது எப்படி ட்ராவல் ஆகுது, எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுங்கிறது தான் அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு நம்ம சொல்கிறோம். பட் ஹவு கேன் யூ டிஸ்கிரைப் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங்? அது எவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகுது இல்லை ஸ்லோவாக மூவ் ஆகுதுங்கிறத நம்ம அதை பற்றி சொல்லவே இல்லை இல்லையா? இப்போ அதை பற்றி தான் படிக்க போகிறோம். அந்த ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாங்கிறது என்னது? ஸ்பீட் இல்லையா? ஸோ 4.1.3 ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, அதை பற்றி தான் படிக்க போகிறோம் நெக்ஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.